என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். இந்த வடிவேல் பற்றின இந்த சர்ச்சை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சாமானிய மக்கள் கூட வடிவேலுடைய அந்த அநாகரிக செயலை பேச ஆரம்பித்து விட்டார்கள். வடிவேலுடைய வருகைக்கு பிறகு இன்று வரையில் வடிவேலுடைய நகைச்சுவையை ரசிக்காத சாமானிய மக்கள் யாருமே இருக்க முடியாது. ஒரு காலத்தில் கவுண்டமணி செந்தில் அவர்களை எந்த அளவிற்கு வியந்து ரசித்தார்களோ மக்கள், அதை விட 2 மடங்கு மேலாக வடிவேலுடைய அந்த நகைச்சுவையை ரசித்தார்கள். இப்பொழுதும் ரசித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களே வடிவேல் அவர்கள் இந்த விஜயகாந்தின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளாத அந்த தகவல் மக்களுக்கு தெரிந்தவுடன் உண்மையிலேயே வடிவேல் இவ்வளவு ஒரு கேவலமான மனிதரா, இவ்வளவு மோசமான மனிதரா வடிவேல் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்றால் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த மனிதத்தன்மை, அவருடைய நன்மை, விஜயகாந்த் அவர்களுடைய மனிதத்தன்மை, விஜயகாந்த் அவர்களிடம் இருந்த அந்த மனிதம் மக்களால் இன்று மட்டும் போற்றப்படவில்லை. அவர் வாழ்ந்த காலத்திலேயே மக்கள் அவரை வாழ்த்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அதே வடிவேல் அவர்களையும் கை தூக்கி விட்டவர். அந்த நடிகர் இன்னைக்கு இறந்துட்டாரு, அவருடைய இறுதிச் சடங்குல போயிட்டு வடிவேலு கலந்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்படிப்பட்ட மனிதருடைய இறப்புல வடிவேல் போய் கலந்துக்கல. வடிவேலு கலந்துக்காத அளவிற்கு விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் என்ன அவ்வளவு பெரிய பகை இருக்க போகிறது அப்படிலாம் சாமானிய மக்களே பேசுகின்ற நிலைக்கு வடிவேலுக்கும் விஜயகாந்துக்குமான அந்த பிரச்சனை பெரிய அளவுல ஓடிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில வடிவேல் வீட்டுக்கு விஜயகாந்த் ஒரு பெரிய சூட்கேஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அந்த சூட்கேஸை பார்த்த உடனே வடிவேல் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிட்டதாக சொல்லப்படுது. விஜயகாந்த் அவர்களுடன் வடிவேல் இணைந்து நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூட்கேஸ் தேவைப்பட்டிருக்குது விஜயகாந்துக்கு. ஏன்பா எதனா ஒரு சூட்கேஸ் இருந்தால் கொடுங்கப்பா, எனக்கு தேவைப்படுது, நான் ஊரில் போய் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் கேட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த சூட்கேஸ் வடிவேலு ஐயோ அதுக்கு என்னங்க, நம்மகிட்டே இருக்குண்ணே, வாங்கினேன், நான் தரேனே, வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்கேஸ் விஜயகாந்த் அவர்களுக்கு வடிவேலு கொடுத்ததாக சொல்கிறாங்க. குறைந்தது 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த செய்தி. ஆனால் அந்த சூட்கேஸ் இதுவரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் இதுவரையில் பாதுகாத்து வைத்திருந்ததாக சொல்றாங்க. அந்த சூட்கேஸ் மட்டும் இல்ல பிரச்சனை. வாய்ப்பு கேட்கறதுக்காக வடிவேல் அப்பப்போ விஜயகாந்த் கிட்ட போய் அவருக்கு சில கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாராம் வடிவேலு. அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேருக்கும் இருந்த அந்த பரிமாற்றங்கள்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. கடைசி நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் வடிவேலுக்கு ஏதோ ஒரு சிறிய தொகை பணம் கூட கொடுக்க வேண்டி இருந்ததாகவும் அந்த தொகையும் அந்த சூட்கேஸுக்கு உள்ள வச்சு வடிவேலு விஜயகாந்துக்கு கொடுத்த அந்த பரிசு பொருட்கள் எல்லாம் கூட அந்த சூட்கேஸ்குள்ளேயே வச்சு அந்த சூட்கேஸை வடிவேலு வீட்டுக்கு பார்சல் அனுப்பிச்சதாக சொல்லப்படுது. அந்த பார்சல் வடிவேலு வீட்டுக்கு போன உடனே அந்த சூட்கேஸை பார்த்துட்டு வடிவேலு கதறி கதறி அழுதாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த சூட்கேஸை பார்த்து வடிவேலு கதறி அழுதாரு அப்படின்னா நேரடியா அவருடைய உடலாண்ட போயிட்டு அவர் கதறி அழுதுருக்கலாம் இல்லையா? நேரடியா அவருடைய உடலாண்ட போயிட்டு ஒரு மாலை எடுத்துட்டு போய் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு உடலாண்ட போயிட்டு உங்களுக்கு அவர் செய்த நன்மைக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு ஒரு துளி கண்ணீர் விட்டுட்டு ஒரு நிமிஷம் அங்க நின்றுட்டு ஒரு துளி கண்ணீர் விட்டுட்டு ஒரு நிமிஷம் அங்க நின்றுட்டு 10 நிமிஷம் அங்க உட்கார்ந்துட்டு வந்திருந்தா வடிவேலை புகழ்ந்திருப்பாங்க. இன்னைக்கு வடிவேலை எல்லாரும் காரி துப்புறதுக்கு காரணம் என்னன்னா, நன்றி கெட்ட மனிதன், இப்படி ஒரு கேவலமான மனிதன், இப்படி ஒரு நன்றி கெட்ட மனிதனா வடிவேலு, இவ்வளவு கேவலமான மனிதனா வடிவேலுன்னு காரி 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 துப்புறானுங்க எல்லாரும். எத்தனை 1000 கோடி பணம் வச்சுட்டு நீ சம்பாதிச்சு என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயத்தையும் இங்க நாம ஆமோதிக்க வேண்டி இருக்கிறது. விஜய் வெளிநாட்டுல படப்பிடிப்புல இருக்கிறாரு.
விஜயகாந்த் இறந்துட்டாருன்னு தெரியுது. உடனே அவர் பிளைட்டை பிடிச்சி விஜயகாந்தோட இறுதி சடங்குக்கு வராரு. ஆனா அந்த இடத்துல விஜயகாந்த் செருப்பை எடுத்து அடிச்சிருக்கானுங்க. வெளியே போடா, உள்ள வராத, வாடா போடா, அவனே இவனே அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில விஜய் போட்டுட்டு இருக்கிற சட்டையை பிடிச்சி இழுத்து, நீ உள்ள போகாத, வெளியே வா, நீ உனக்கு என்ன இங்க வேலை, இப்படியெல்லாம் பேசக்கூடாத வார்த்தைகளெல்லாம் விஜயை பேசி அப்படியெல்லாம் ஒரு அசம்பாவிதங்கள், ஒரு அநாகரிக செயல்ல விஜயகாந்துடைய ரசிகர்கள் அந்த இடத்துல நடந்துகிட்டது, செருப்பை எடுத்து விஜயகாந்த் அடிச்சது, இதுவெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே அநாகரிக செயல். ஒருவருடைய வாழ்வில் கலந்து கொள்ளாத மனிதர்களோட அவருடைய சாவில் போய் கலந்துக்கிறது இயல்பு. எவ்வளவு பெரிய பகையாளிகளாக இருந்தாலும் கூட இறப்பு என்பது கடைசி பயணம். அந்த கடைசி பயணத்துல அங்க போயிட்டு ஒரு மாலையை போட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு இல்ல ஒரு நிமிஷம் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு வர்றது வந்துட்டு சாதாரண மனிதர்கள் கூட செய்யற இயல்பான செயல். ஆனா விஜய் தன்னை தூக்கி விட்டு தன்னை ஆளாக்கிய ஒரு மனிதருடைய இறுதி சடங்குல கலந்துக்கணும்னு வெளிநாட்டில இருந்து புறப்பட்டு இங்க வந்தவரை அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி அவரை செருப்புல அடிச்சு அனுப்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நாகரிகம்னா என்னன்னு தெரியுதா? பண்பாடு தெரியுதா? கலாச்சாரம் தெரியுதா? தெரிஞ்சா நீங்க அதெல்லாம் செஞ்சிருப்பீங்களா அப்படின்ற கேள்வியை நான் மட்டும் கேட்கல, சாமானிய மக்கள் இந்த கேள்வியை விட 100 மடங்கு அதிகமா கேட்கிறாங்க. அப்போ விஜய்க்கே அங்க அப்படி நடந்ததுன்னா ஒருவேளை வடிவேல் அங்க போயிருந்தா வடிவேலுக்கும் இதே கதிதான் நடந்திருக்கும். அதனாலதான் வடிவேல் அங்க வர்றதை தவிர்த்தாரா என்னன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவருடைய உள் மனதில் என்ன இருந்ததுன்னு வடிவேலுக்கு மட்டும்தான் தெரியும். வடிவேலுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் எத்தனை மனக்கசப்பு இருந்திருந்தா கூட அதை வந்துட்டு முன்னாலேயே அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்துட்டு வடிவேலுக்கு நிறைய இருந்திருக்கிறது. விஜயகாந்த் கிட்ட சமரசம் செய்து கொள்ளவே அவர் தயாராக இல்லாத இருந்திருக்கிறார். அதனாலதான் கடைசி வரைக்கும் விஜயகாந்த் கிட்ட அவர் சமரசமே செய்து கொள்ள காணோம். ஆனா சமரசம் செய்து கொள்ளாத அளவிற்கு விஜயகாந்த் வந்துட்டு கெட்டவராக மக்கள் முன் தெரியல. மக்கள் முன் வடிவேல் தான் கெட்டவராகவும் விஜயகாந்த் வள்ளலாகவும் தான் இந்த அவருடைய இறுதி ஊர்வலம் நமக்கு காட்டியது. மனிதன் வாழுகின்ற நாளில் எவ்வளவு பணம் சம்பாதித்தான், எவ்வளவு பொருள் சம்பாதித்தான் என்பதை விட எவ்வளவு மனித மனங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறான் என்பதுதான் வந்துட்டு பெரிய அளவுல பேசப்படும். அதுதான் விஜயகாந்துடைய இறப்பின் கடைசி நிமிடத்துல பேசப்பட்டது. அதுதான் இப்பொழுது விஜயகாந்துடைய பேச்சு சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாது சாமானிய மக்களிடம் கூட விஜயகாந்தை பற்றி பேசாத மக்களே இல்லை என்ற அளவிற்கு விஜயகாந்துடைய அந்த புகழை வந்துட்டு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அவர் ஒரு அரசியல்வாதியையும் தாண்டி முதலில் அவர் ஒரு சினிமா கலைஞர். அவர் சினிமாவில் நடித்த பொழுது அவரை எப்படி ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்களோ அதே போன்று கடைசி இறுதி ஊர்வலத்திலும் அவருடைய இறப்பையும் அந்த ரசிகர்கள் அவருடைய கட்சியின் தொண்டர்கள் கொண்டாடினார்கள். அது உண்மையிலேயே அவர் சேர்த்த சொத்து. அதுதான் அவர் கடைசியில் போகும் பொழுது அரைஞான் கயிறை கூட அறுத்து விட்டுதான் அவரை அனுப்பி வைக்கிறோம். ஆனால் அவர் போன பிறகும் அவரை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கைதான். இது அவருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு சாமானிய மனிதருக்கும் பொருந்தும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.